Very good morning students. Sri Vidya Bharati Metric Higher Secondary School YouTube channel. In the taxonomy of classification, there are various taxonomical knowledge about the different kind of plant species. This is a modern trend in taxonomy. They have several branches. One is a chemotaxonomy, then biosystematic, Karyos taxonomy, and then zero taxonomy, then molecular taxonomical studies, and then phylogenetic relationship of studies. They include the all classification of plant, the usage of the new trend of the classification. So this is a chemotaxonomy. They are very popular in middle of the 18th centuries. And now we have seen the karyotaxonomy. In previous class we will study the chemotaxonomy and then biosystematic. Bio means there are a biotic component of plant and animals. Systematic means the arrangement of the plant in a common sequence, and then evolutionary relationship. Now we are going to the karyotaxonomy. Karyotaxonomy means karyo means nucleus, taxonomy means classification. The all nucleus it contain the many more chromosome and then genes. So karyotaxonomy is the study of the chromosome. Chromosome is they include the DNA, RNA and then protein. The chromosome are the carrier of genetic information from one generation to the another generation. This is the evolution trend. Increased knowledge about the chromosome. We have been used for the extensive of biosystematic studies and resolving the some kind of taxonomic problems. ஸோ த குரோமோசோம் அப்படின்றது இப்போ ரீசன்ட் ட்ரெண்டில் நல்லா பாப்புலராக இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. அதில் எல்லா குரோமோசோமும் எல்லா ஜெனட்டிக்கல் கேரக்டரையும் தனக்குள்ளேயே வச்சுருக்கிறது யாருன்னு கேட்டால் குரோமோசோம் தான். ஒரு குரோமோசோமோட பேசிக் நாலேஜ் நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு தான் தேர் ஆர் மெனி மோர் ரிசால்விங் த ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் தென் டாக்ஸானமிக்கல் ப்ராப்ளம்ஸ் தென் சிஸ்டமேட்டிக் ப்ராப்ளம்ஸ். அதாவது ஒரு பிளான்ட்டை இது இந்த ஃபேமிலியில் வைக்கிறதுக்கு நல்லதா, இந்த கிளாஸ் வைக்கிறது நல்லதா, இந்த ஆர்டரில் வைக்கலாமா, அல்லது சேம் ஜீனஸ் ஸ்பீசஸ் அப்படின்ற கரெக்டாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 7300 ஸ்பீசஸ் எடுத்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 24 கிளாஸஸில் இன்க்ளூட் பண்ணார். பிகாஸ் ஆர் த சேம் மேனர், எல்லாமே ஒரே மாதிரியே இருப்பாங்க. ஏதோ ஒரு சில கேரக்டர் 7300 ஸ்பீசஸில் இருந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி 24 கிளாஸஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ ஒரு கேரக்டர் கண்டிப்பாக காமனாக வேணும். அந்த கேரக்டரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரீசன்ட் ட்ரெண்டாக குரோமோசோம் கேரக்டரை ரிசால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ குரோமோசோம் கேரக்டரை எடுக்கிறனால அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடீஸ்க்கு ஒரு ரிசால்விங் ப்ராப்ளம்ஸ் கீஸாக இது இருக்குது. யூட்டிலைசேஷன் ஆஃப் த கேரக்டர் அண்ட் ஃபினாமினன் ஆஃப் சைட்டாலஜி ஃபார் த எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் டாக்ஸானமிக் ப்ராப்ளம். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ கேரியோடாக்ஸானமி. இதுதான் நம்ம கேரியோடாக்ஸானமின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு செல் அண்ட் தென் ஒரு நியூக்ளியஸ் இவங்க எல்லாமே பேஸ்ட் அப்பான் த குரோமோசோம் நம்பர் பிரகாரம் அண்ட் குரோமோசோமோட சைஸு, அதோட மார்ஃபாலஜிக்கல் அண்ட் தென் பிஹேவியர் ஸ்ட்ரக்சர் டியூரிங் த மியாசிஸ் டைமில் செல் டிவிஷன் படிச்சிருப்போம். மைட்டாசிஸ் செல் டிவிஷன், மியாசிஸ் செல் டிவிஷன். மியாசிஸ் செல் டிவிஷன் நடக்கும்போது தே ஹாவ் எ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் த நம்பர் அண்ட் சைஸ் அண்ட் மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த குரோமோசோம் ஒவ்வொன்றும் வேரி ஆகும். ஸோ அந்த டைமில் குரோமோசோம் பற்றின ஸ்டடீஸை நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ குரோமோசோம் இருக்கிறனால த என்டையர் கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு டாக்ஸானமிக்கல் ப்ராப்ளம் கிளியர் பண்ணுறதுக்கு குரோமோசோம் ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் கேரியர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. அதை போலவே நியூ ட்ரெண்டில் சீரோ டாக்ஸானமி, இம்யூனோ டாக்ஸானமின்னு சொல்லுவோம். சீரோ அப்படின்னாவே அன்லைன் பண்ணி எழுதிக்கோங்க. திஸ் இஸ் ஏ சீரம் ப்ரோட்டீன். வி ஹாவ் டு நோ அபவுட் த ப்ரோட்டீன். சீரோ டாக்ஸானமி அப்படிங்கிறது ப்ரோட்டீனை பற்றின ஒரு ஸ்டடீஸ்னே நம்ம சொல்லலாம். சிஸ்டமேட்டிக் சீராலஜி ஆர் சீரோ டாக்ஸானமி it has origin towards the end of 20th century. 20th centuryயில் பாப்புலரிட்டியாக இருக்கக்கூடிய இந்த சீரோ டாக்ஸானமி சீரம் தட் மீன்ஸ் ப்ரோட்டீன். ஸோ இது டிஸ்கவர் த சீராலஜிக்கல் ரியாக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் டிசிப்ளின் ஆஃப் இம்யூனிட்டி பவர். அந்த இம்யூனிட்டி பவருக்காக நமக்கு கொடுத்துருப்பாங்க. இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்குது, இம்யூனிட்டி பவர் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த
ஆன்டிஜன் ஆன்டிபாடின்னு சொல்லுவோம். அந்த அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம். ஒன் ஸ்பீசஸ்க்கும் அனதர் ஸ்பீசஸ்க்கும் சேம் ஸ்பீசஸாக இருக்கும் ஒரு செடி, ஏன் வேறு வேறு குரூப்பில் வச்சுருப்பாங்க? இப்போ ஒரே குரூப்பில் இருக்கக்கூடிய பிளான்ட்டை எப்படி நம்ம வேரி பண்ண முடியும்? இந்த கிளாஸிஃபிகேஷன் டைமில் எந்த மாதிரி வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டலாம்? த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் வெரி சிமிலியர் பிளான்ட் பை மீன்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் த ப்ரோட்டீன் த கண்டினியூ to solve some taxonomic problem. இந்த taxonomic ப்ராப்ளத்தை தான் 1976ல் ஸ்மித் அப்படின்ற சயின்டிஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ஜீரோ டாக்ஸானமி அப்படின்ற டேர்ம் வேர்டை கிரியேட் பண்ணார். த ஸ்டடி ஆஃப் ஆரிஜின் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆன்ஸ்டிரா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆன்டி சீரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டி சீரம் அப்படின்னு சொல்லி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் காம்பனண்ட். இந்த ப்ரோட்டீன் காம்பனண்ட்டை கேரக்டர் ஃபஸ்ட்டு அதோட ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் இதை பேஸ் பண்ணி தான் சம் கைண்ட் ஆஃப் டு ரிலீவிங் டாக்ஸானமிக் ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணாங்க. எந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜீரோ டாக்ஸானமி டிட்டர்மைன் த டிகிரி ஆஃப் சிமிலாரிட்டி பிட்வீன் எ ஒன் ஜீனஸ் ஸ்பீசஸ் அண்ட் சம் கைண்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ். ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் அல்லது ஒரு குரூப் ஆஃப் பிளான்ட்டுக்கும் அல்லது ஒரு பர்டிகுலர் ரீஜனில் இருக்கக்கூடிய பிளான்ட்டுக்கும் இடையே உள்ள வேரியேஷனை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஜீரோ டாக்ஸானமியை யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சேம் ப்ரோட்டீன் இருக்குது, நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு சேம் ப்ரோட்டீன் இருக்குது. ப்ரோட்டீன் இருக்கும்போது அந்த ப்ரோட்டீனில் ஏதோ ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் நமக்கு தெரியும். அந்த சின்ன வேரியேஷனை வச்சு புரோட்டீசிஸ் ஆகிற சும்மா அந்த வேரியேஷனை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பீசஸ்க்கும் இன்னொரு ஸ்பீசஸ்க்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஷியேஷன் நமக்கு அழகாக தெரியும். ஸோ இப்போ ஆன்டிபாடிஸ் அண்ட் ரேஸ் அகெயின்ஸ்ட் த ஆன்டிஜன் டு கிவ் த டாக்ஸான். ஃபார் எக்ஸாம்பிள் பேசியோலஸ் ஆருரா அப்படின்றது நம்மளோட பாசிப்பயிர்னு சொல்லுவோம். பேசியோலஸ் முங்கோ உளுந்து ரெண்டு பேருமே சேம் ஜீனஸில் விக்னா முங்கோ அப்படின்ற நேமில் அட் இட் ப்ரெசன்ட் இன் திஸ் கிளாஸிஃபிகேஷன். இப்போ ரீசண்டாக இதில் கிளாஸிஃபையில் இருக்காங்க. பட் இதில் இவங்க ரெண்டு பேர்த்தோட பிளான்ட்டுக்கும் அப்படி என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு கேட்டால் இட் கெயின் ஆஃப் த மோர் ப்ரோட்டீன். இவங்க ரெண்டு பிளான்ட்டுமே அதிக அளவில் ப்ரோட்டீன் கொடுக்குது. ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரே ஜீனஸ் கீழே வச்சுருக்காங்க. திஸ் த விக்னா அப்படின்ற ஜீனஸ் நேமில் பேசியோலஸ் அருராவும் பேசியோலஸ் முங்கோவும் இருக்குது. ஸோ தே ஆர் சப்போர்ட் டு த சீராலஜிக்கல் எவிடன்ஸ் ஆஃப் யாரோட சப்போர்ட்டில் இது இவங்களோட பேசியோலஸ் அருவாவும் பேசியோலஸ் முங்காவும் விக்னான்ற ஜீனஸ் கீழே இருக்குது அப்படின்னு கேட்டால் கார்னட் அப்படின்ற சயின்டிஸ்ட்டும் கிறிஸ்பில்ஸ் அப்படின்ற சயின்டிஸ்ட்டும் கொடுத்த அவங்களோட சிராலஜிக்கல் எவிடன்ஸ் கீழே தான் இந்த ரெண்டு பிளான்ட்டும் இருக்குது அப்படின்ற ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம். இந்த சேம் மேனர் தான் மாலிகுலர் டாக்ஸானமி. மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது டிஎன்ஏ ஆர்என்ஏவை நம்ம சொல்லலாம். மைக்ரோ எலமெண்ட் அண்ட் தென் மேக்ரோ எலமெண்ட் அப்படின்னு சொல்லி ஸ்டடி பண்ணியிருப்போம். இந்த மாலிகுலர் டாக்ஸானமி இஸ் த பிரான்ச் ஆஃப் ஃபைலோஜெனி தட் அனலைஸ் த ஹெரிடிட்டி ஆஃப் மாலிகுலர்ஸ். ஹெரிடிட்டி வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷனுக்கு கேரக்டர் பாஸ் ஆகும். அந்த கேரக்டர் அதை வச்சு தான் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் இப்போ ரீசன்ட் இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் இடையே உள்ள அனலிட்டிக்கல் ரீஜன் இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் அப்பான் த ஜெனட்டிக்கல் கேரக்டர் ஆஃப் டிஎன்ஏவும் ஆர்என்ஏ சீக்வன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. In this DNA sequence, to gain information and establish the genetic relationship between the members of different taxonomic group, வெவ்வேறு வகையான பிளான்ட்டுக்கு இடையே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டிஎன்ஏ வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். The evidence of DNA cloning sequence method have contributed to immunological and development of molecular taxonomy and then population genetics. Molecular taxonomy is the branch of phylogenetical relationship and the analytical of heredity, the variation of one species to the another species. The mainly DNA sequence to gain the information about the genetic relationship between the members of different group of taxa. டிஎன்ஏ வரிசை அப்படின்றது வேறு வகையான பிளான்ட், ஒரு குரூப்பாக இருக்கக்கூடிய பிளான்ட், ஒரு குரூப் ஆஃப்னா ஒரு ஏரியா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளேஸு, ஒரு டிஸ்ட்ரிக் அண்ட் தென் ஒரு தாலுக், இந்த மாதிரி பர்டிகுலர் ரீஜனில் இருக்கக்கூடிய பிளான்ட்டில்
பிளான்ட்டை பற்றின வரிசைகளோட டீட்டெயில்ஸ் அவங்களோட தெரிஞ்சுக்கிறதுக்கும், அவங்களோட ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப், அவங்களோட முன்னோர்கள் யார், இந்த பிளான்ட் எந்த பிளான்ட்லேருந்து ட்ரைவ் ஆச்சு, இந்த பிளான்ட்டுக்கும் அது பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பாசிப்பருப்பும் உளுந்தும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். இட் ஃபைண்ட் அவுட் த மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் நமக்கு இருக்குது. தென் டிஎன்ஏ and then members of the DNA cloning sequence method. The development of molecular taxonomy and population genetics over in the year because they have a more number of protein. ஒரு பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டுக்கும் இடையே கரெக்டாக பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கும். எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும்போது நீங்கள் டிஃப்ரெண்ட்னு காட்டுவீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ த குரூப் ஆஃப் பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ் அப்படின்றது the sequential of method அப்படின்னு சொல்லுவோம். The modern method have resolved field of the some molecular taxonomy and then population genetic to improve the analytical power of the இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏவோட ஸ்பெசிபிக் ரீசெண்ட் மாடர்ன் மெத்தடில் நவீன முறையில் ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஃபுல் டிஎன்ஏ சீக்வன்ஸை பேஸ் பண்ணி அதை அனலிட்டிக்கல் பண்ணி கரெக்டாக அக்யூரேட்டான ஆன்சரை கொடுத்துருப்பாங்க. அதுதான் ப்ரீசியன்ஸ் அண்ட் தென் அனலிட்டிக்கல் பவர். மிக துல்லியமாக இந்த மாலிகுலர் டாக்ஸானமி டு இம்ப்ரூவ் த அவர் பேசிக் நாலேஜ் ஆஃப் டிஎன்ஏவோட பேசிக் நாலேஜ் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது வந்து குரூப்பாக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டில் கரெக்டான துல்லியமாக ப்ரீசியஸ் அண்ட் அனலிட்டிக்கல் பவர் மிக சிறப்பாக ஒரு பிளான்ட்டுக்கு இன்னொரு பிளான்ட்டுக்குடைய ரிலேஷன்ஷிப்பை அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை வச்சு நம்ம அழகாக கால்குலேட் பண்ணிக்கலாம். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், பார்கோட் சீக்வன்ஸு இதை வச்சு இப்போ ஏதாவது ட்ரெஸ் கடை நம்ம எடுக்க போகிறோமா இருந்தால் சீல் வச்சுருப்பாங்க, நம்பர் மாதிரி இருக்கும். அந்த நம்பரை வந்து அவங்க ஃபோட்டோகிராஃபி எடுத்துக்குவாங்க. ஸோ அது மூலமாக வந்து இது பண்ணுவாங்க. அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் நம்ம வைப்போம். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாக ஒருத்தரோட அதோட டிஎன்ஏ மூலமாக அவங்கள ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் அப்படின்றது பயன்படுது. இதை மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை பிளான்ட்டில் ஜென்ரலாக நம்ம அனலிட்டிக்கல் பண்ணுற மெத்தட் பார்ப்போம். த ரிசல்ட் ஆஃப் த மாலிகுலர் ஃபைலோஜெனட்டிக் அனலைசிஸ் ஃப்ரம் த ட்ரீ. இப்போ வந்து ஒரு ட்ரீ ஃபார்மில் இதை சொல்லலாம். ஒரு மரம் வடிவத்தில் இது தன்னோட கேரக்டரை ரிசம்பிள் பண்ணுது. அப்போ இதை பற்றின ஸ்டடீஸ் பண்ணக்கூடிய அந்த ரிசர்ச் பார்க்குறதுக்கு ட்ரீ மாதிரி இருக்குமா. ஸோ அதனால் இது வந்து எவல்யூஷனரி ட்ரீ அண்ட் தென் ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எப்படி வேணால் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இப்போ டிஎன்ஏ இருக்குது, டிஎன்ஏவை நம்ம எங்கேருந்து வேணால் எடுத்துக்கலாமா. நம்மளோட திசுக்கள், சதைகள், நம்மளோட முடி, ஸ்மால் ஹேரில் கூட அதை டிஎன்ஏவை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம். இது டிஎன்ஏ பற்றி சொன்னால் இது ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். different molecular markers like that allozymes அப்படின்றது இப்போ நம்ம ஃபிஷரிங் இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துகிறாங்க, மீன் வளர்ப்பு துறையில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இட் ரெப்ரசன்ட் த என்சைம் விச் ஆர் கேட்டலைஸ்ட் பை த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அல்லீல்ஸ், மோர் நம்பர் ஆஃப் அல்லீல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஒரே சேம் இது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் ஜெனட்டிக்ஸில். கேபிட்டல் பி ஸ்மால் பி அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கேபிட்டல் எல் இதை வந்து நம்ம கிராஸ் பண்ணுவோம் ஜெனட்டிக்ஸில். மோனோ ஹைப்ரிட் டை ஹைப்ரிடில் கிராஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் ஏ அல்லீல் பிகாஸ் இட் ரிசம்பிள் த சேம் கேரக்டர். ஒரே கேரக்டர் சேம் கேரக்டரை ரிசம்பிள் பண்ணுறதுனால இதை அல்லீல்னு சொல்லுவோம். இப்போ கேபிட்டல் பியும் ஸ்மால் பியும் அல்லீல், அதே கேபிட்டல் எல்லும் ஸ்மால் எல்லும் அல்லீல். இவங்க ரெண்டு பேரும் சேம் கேரக்டரை ரிசம்பிள் பண்ணுறாங்க. ஸோ அதே தான் அல்லீலோ என்சைம் அப்படின்றது. இட் ரெப்ரசன்ட் த என்சைம் விச் இஸ் கேட்டலைஸ்ட் பை த டிஃப்ரெண்ட் அல்லீல் ஆஃப் சேம் ஜீன். இப்போ உங்களுக்கும் ஒரே மாதிரியான ஜீன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உனக்கும் ஒரே மாதிரியான ஜீன் இருக்குது. பட் நம்மளோட ஜீனில் இருக்கக்கூடிய சின்ன நியூக்ளியோடைடு வேரியேஷன் நம்ம காட்டும். இப்போ எனக்கு வந்து நியூக்ளியோடைடு வந்து இப்போ டிஎன்ஏ, ஆர்என்ஏ, புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஏ நியூக்ளியோடைடு சீக்வன்ஸ் நம்ம டிஎன்ஏயில் இருக்கக்கூடியது. அதில் தான் அடினைன், குவானைன், சைட்டோசின், தயமின் அப்படின்னு சொல்லி லாயர் செக்ஷனில் படிச்சிருப்போம். இந்த அடினைன், குவானைன், சைட்டோசின், தயமில் இருக்கக்கூடியதில் நியூக்ளியோடைடு சீக்வன்ஸ்னு சொல்கிறோம். இதுதான் எனக்கு வேரி ஆகும். உனக்கு 6 இருக்கும், எனக்கு 7 இருக்கும். CCA அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி உனக்கு வந்து CCAA AA இருக்கும், உனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஏ பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். உனக்கு வந்து அதிகமாக இருக்கக்கூடிய டிஎன்ஏவோட சீக்வன்ஸு. ஸோ அதுதான் அல்லிலோ என்சைம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அதிகமாக எங்கே பயன்படுறாங்க அப்படின்னா மீன் வளர்ப்பு துறையில் மீன் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க.
Then mitochondrial DNA. You know that a prokaryotic cell and then eukaryotic cell. Prokaryotic cell, eukaryotic cell பார்த்திருப்போம். Prokaryote means it is a primitive type of a cell. Eukaryote means it is a advanced type of cells. அப்ப அந்த primitive like cells வந்து அதில் இருக்கக்கூடிய small mitochondrial அந்த DNA தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டாக நமக்கு டெவலப் ஆகி அதை வந்து ப்ரிமிட்டிவ் லெவல் ஆஃப் டிஎன்ஏ வந்து அதை வந்து அட்வான்ஸ் டைப்பாக நமக்கு கிடச்சிருக்கு. அந்த ப்ரிமிட்டிவ் டைப் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலாக அதை மெயினாக நியூக்ளியஸ்ன்னு சொல்லக்கூடாது. இட் இஸ் ஏ நியூக்ளியோலஸ் லைக் தட் ஆஃப் நியூக்ளியஸ். ஃபுல் நியூக்ளியஸ் அப்படிங்கிறது இந்த வெல் டெவலப்டு நியூக்ளியஸ் அப்படின்றது இந்த மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். அதில் வந்து மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கும். அப்படி இருந்தால் ஒரு ப்ரொகாரியோட்டிக் செல் தான் யூகேரியோட்டிக் செல்லாக மாறி வந்திருக்கும். ஸோ அந்த மாற்றம் தான் இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏலே அந்த மாதிரி இருக்குது. தென் மைக்ரோ சேட்டலைட்டோட அனலிட்டிக்கல்லையும் இதை பயன்படுத்துகிறாங்க. தென் RFLP ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லென்த் ஆஃப் பாலிமார்பிசம். ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் லென்த் பாலிமார்பிசம் ஆஃப் டிஎன்ஏ. தொடரற்ற பெருக்க பல்வடையுடைய டிஎன்ஏக்கள் அப்படின்னு சொல்லுவோம். டிஎன்ஏவோட சீக்வன்ஸ் தொடர் வரிசை டிஎன்ஏ. நம்மளோட டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கும். இதில் மெனிமோ நியூக்ளியேட் இருக்கும். அடினைன், குவானைன், சைட்டோசின் அண்ட் தென் தயமின் இருக்கும். இப்போ அடினைன் இருந்துச்சுன்னா ஆப்போசிட்டில் அதுக்கு பேர் வந்து தயமின் இருக்கும். அப்போ தயமின் இருந்துச்சுன்னா ஆப்போசிட்டில் அடினைன் இருக்குமானா இருக்கும். குவானைன் இருந்துச்சுன்னா சைட்டோசின் இருக்கும். அப்போ சைட்டோசின் இருந்துச்சுன்னா குவானைன் இருக்கும். திஸ் இஸ் ஏ நியூக்ளியோடைடு. ஸோ இந்த மாதிரி டிஎன்ஏ வந்து லைனாக வரிசையாக செயின் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். த ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லென்த் ஆஃப் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். தென் RAPD ரேண்டம் ஆம்ப்ளிஃபைடு பாலிமார்பிக் டிஎன்ஏ. Then AFLP amplified fragment length of polymorphism. It is the DNA sequence barcodingல யூஸ் பண்ணக்கூடியது. சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசம். இப்போ தான் நியூக்ளியோடைட்னா சொன்னேன். அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின். இட் ஹேஸ் ஏ 4 நியூக்ளியோடைடு. இந்த நியூக்ளியோடைட லென்த்தை பேஸ் பண்ணி தான் டிஎன்ஏ வந்து இவ்வளோ லென்த் இருக்குது, இவ்வளோ அகலம் இருக்குது, 34 ஆம்ஸ்ட்ராங் இருக்குது. ஒவ்வொரு நியூக்ளியோடைடையே 3/4 ஆம்ஸ்ட்ராங் இருக்குது. இதோட லென்த்து 20 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ண பயன்படுத்துகிறோம். தென் மைக்ரோசிப்ஸ். இது எல்லாத்துலேயும் இந்த டிஎன்ஏ பார்கோடிங்கை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு வரோம். நெக்ஸ்ட் ஒன் யூசஸ் ஆஃப் மாலிகுலார் டாக்ஸானமி. இந்த மூலக்கூறு வகைப்பாட்டோட முக்கியமான பயன்பாடு என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு மாலிகுலார் டாக்ஸானமி இட் ஹெல்ப் த எஸ்டாப்ளிஷ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏ டிஃப்ரெண்ட் பிளான்ட் குரூப் அட் டிஎன்ஏ லெவல். டிஎன்ஏவை பேஸ் பண்ணி ஒரு பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டுக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் தென் சிமிலியாரிட்டியை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மாலிகுலார் டாக்ஸானமி ஹெல்ப் பண்ணுது. மாலிகுலார் அப்படின்னாவே இந்த இடத்துல டிஎன்ஏ, RNA, ப்ரோட்டீனை பேஸ் பண்ணி இருக்குது. இட் அன்லாக் த ட்ரெஸர் ஜஸ்ட் தி இன்ஃபர்மேஷன் ஆஃப் எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஆர்கானிசம். ஒரு உயிரினம் வந்து இப்போ தோன்றுச்சு அப்போ தோன்றுச்சு அதோட வரலாறை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிற ஒரு கீ மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணக்கூடியது டிஎன்ஏ தான். டிஎன்ஏ மூலமாக நம்ம அழகாக ஒரு பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டுக்கும் உடைய ரிலேஷன்ஷிப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன் RFLP ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லென்த் பாலிமார்பிசம்னு சொல்லுவோம். பாலிமார்பிசம் அப்படின்னாவே இப்போ தான் நான் சொன்னேன், உனக்கு எனக்கு ஒரே மாதிரியான ஜீன்கள் இருக்குது. ஆனால் உன்னோட நியூக்ளியோடைடோட கவுண்டிங் நம்பரும் என்னோட நியூக்ளியோடைடோட கவுண்டிங் நம்பரும் வேரி ஆகும். ஆனால் இட் ப்ரெசன்ட் இன் ஏ பேசிக் லெவல். நம்மளோட ஜீன் எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ சின்ன வேரியேஷனை ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறதுக்காக தான் இந்த டிஎன்ஏவை பயன்படுத்துகிறோம். இப்போ கூட நம்ம ரீசெண்டாக பார்த்தோம், பேசியோலஸ் முங்கோ உளுந்தும் பாசி பயிரும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். 2 பேரும் ஒரே வெரைட்டியில் வச்சுருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க 2 பேர்த்துக்கும் உள்ள ஒற்றுமை என்ன? தேர் ஆர் ஏ சிமிலியாரிட்டி ஆஃப் இட் ஹேவ் ஏ லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டீன். இவங்களுக்கு அதிக அளவு ப்ரோட்டீன் இருக்குது, அதனால் ஒரே வரிசையில் வச்சுருக்காங்க, வகைப்பாட்டில் வச்சுருக்காங்க. இந்த கிளாசிஃபிகேஷனை நமக்கு சொன்னவர் கூட கிரீஸ்பீல்ஸ் அண்டு கார்னர். அதை போல் தான் RFLP அப்படின்றது ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லென்த் ஆஃப் பாலிமார்பிசம். இப்போ பாலிமார்பிசம் நான் என்னென்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இட் ரெப்ரசன்ட் த என்சைம் விச் இஸ் கேட்டலைஸ்ட் பை த டிஃப்ரெண்ட் அல்லீல் ஆஃப் சேம். இது குரூப் அல்லீலோ என்சைம் சொல்லுவோம். இப்போ பாலிமார்பிசம் அப்படின்றது த பேஸ்ட் அப்பான் த ஜீன், ஒவ்வொரு ஜீனுக்கும் இடையே உள்ள அந்த வேரியேஷன் அந்த கிளாசிஃபிகேஷன்னு சொல்லலாம். அப்போ இட் இஸ் எ மாலிகுலர் மெத்தட் ஆஃப் ஜெனட்டிக் அனலைசிஸ் அல்லோ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டாக்ஸானமி பேஸ்டு அப்பான் த யூனிக்யூ பேட்டர்ன். தேர் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட். ரெஸ்ட்ரிக்ஷன்னா கட் பண்ணக்கூடிய சைட் அப்படின்னு எடுத்தோம். இப்போ 2 பிளான்ட்டை எடுத்துக்கிறோம். ஒரு பிளான்ட்டு இந்த அனலிட்டிக்கல் ரீஜன், இன்னொரு பிளான்ட்டு இந்த அனலிட்டிக் ரீஜன் எடுத்துக்கிறோம்.
ஸோ இப்போ இந்த பிளான்ட்டை நம்ம கட் பண்ணுறோம். கட் பண்ணால் நமக்கு இது வந்து 3 முறைகளில் கிடைக்கிது, 3 வகையில் கிடைக்கிது. ஆனால் இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா 2ஆக தான் நமக்கு கட் ஆகி கிடைக்கிது. ஸோ இப்போ இந்த 2 பிளான்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணும்போது நமக்கு இந்த 2 துண்டங்கள் கிடைக்கிது. இந்த 2 துண்டு தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அப்படின்னு சொல்கிறோம். ரெஸ்ட்ரிக்ஷன் சைட், துண்டாகக்கூடிய இடங்கள், வெட்டக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 2 டிஎன்ஏவை நம்ம வந்து கட் பண்ணி துண்டாக்கி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். எதுக்காக 2 பிளான்ட்டோட டிஎன்ஏவை எடுத்துக்கிறோம், அதை ஏன் கட் பண்ணோம் அப்படின்னா எடுக்கணும்னே ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் வேரியஸ் குரூப், 2 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். சரி, இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டுறோம், எப்படியெல்லாம் ஒட்ட முடியும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் வித் த ஹெல்ப் ஆஃப் த என்சைம்ஸ். இது என்சைம் மூலமாக தான் கட் பண்ண முடியும். கட் பண்ணக்கூடிய என்சைம் பேர் மாலிகுலார் சிசஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அண்டு ஜாயின் பண்ணக்கூடிய என்சைம் பேர் லிகேஸ் என்சைம். ஸோ இதை வச்சு 2யும் ஜாயின் பண்ணி புதுசாக ஒரு டிஎன்ஏ கிடைச்சா அந்த டிஎன்ஏவை தான் நம்ம என்ன டிஎன்ஏன்னு சொல்லுவோம் அப்படின்னா கலப்பின டிஎன்ஏ. இட் இஸ் ஹைபிரிட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஏ ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏ பற்றி ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இட் ரெஃபர்ஸ் டு டிஃப்ரெண்ட் பிட்வீன் டாக்ஸா இஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் சைஸ். ரெஸ்ட்ரிக்ஷன் சைஸ்னால் மீண்டும் ஒட்டக்கூடிய முனைகள். இப்போ இந்த இடத்துல இதை கட் பண்ணியிருக்கோம், அது மீது போய் ஒட்ட வச்சிடலாம். அந்த ஒட்டக்கூடிய முனைகளுக்கு பேர் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் சைஸ். தேர்ஃபோர் த லென்த் ஆஃப் ஃப்ராக்மெண்ட் டிஎன்ஏ ஃபாலோவிங் கிளீவேஜ் வித் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். 2 டிஎன்ஏவோட வேரியேஷனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் லென்த் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் பயன்படுது. இதெல்லாம் என்ன அப்படின்னா பேஸ்ட் அப்பான் த டிஎன்ஏ பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய தியரட்டிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ஆம்பிளிஃபைட் ஃப்ராக்மெண்ட் லென்த் பாலிமார்ஃபிசம், அதாவது ஆர்எஃப்எல்பி அப்படின்றது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். தேர் ஆர் சிமிலாரிட்டி ஆஃப் த டிஎன்ஏ. இதில் டிஎன்ஏ வந்து ஒரு சின்ன சின்ன டிஎன்ஏ துண்டுகளை வெட்டணும். டிஎன்ஏ இஸ் ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் ஹெலிக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் ஹெலிக்ஸ். ஒவ்வொரு டிஎன்ஏவும் ஒவ்வொரு லென்த்தில் இருக்கும். நமக்கு தெரிஞ்ச டிஎன்ஏ வந்து 34 ஆம்ஸ்ட்ராங் லென்த்தில் இருக்கும். அதோட வித் அகலம் என்ன அப்படின்னா 20 ஆம்ஸ்ட்ராங்கில் அகலம் இருக்குது. ஒவ்வொரு நியூக்ளியோடைட் சீக்வன்ஸுக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 3.4 ஆம்ஸ்ட்ராங். ஒவ்வொரு நியூக்ளியோடைடும் 10 நியூக்ளியோடைடும் சுற்றி வரும். அப்போ 3.4 into 10 is equal to 34 ஆம்ஸ்ட்ராங் லென்த்தில் ஒவ்வொரு டிஎன்ஏவும் இருக்கும். திஸ் மெத்தட் இஸ் சிமிலர் தட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். இட் கட் இன்டு டிஎன்ஏ ஆஃப் நியூ ஃப்ராக்மெண்ட். சின்ன சின்ன பீஸாக டிஎன்ஏவை அழகாக கட் பண்ணிக்கலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் என்சைம் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை பயன்படுத்தி அழகாக அதை கொடுத்துருக்க மாதிரி அழகாக இதை கட் பண்ணிக்கலாம். And then AFLP, it is a largely used for the population genetical studies. இது வந்து அதிகமாக ஜெனட்டிக்கல் கேரக்டர், அவங்களோட பொண்ணு தானா இவங்களோட பொண்ணு தானே ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காகவும், அந்த பிளான்ட்டும் இந்த பிளான்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா சேமாக இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் குரூப்பில் வச்சுருப்பாங்க. டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும், பட் சேம் குரூப்பில் வச்சுருப்பாங்க. ஸோ இது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா டிஎன்ஏ கூடிய நியூக்ளியோடைடஸ் பேஸ் பண்ணி. அப்போ பாப்புலேஷன் ஜெனட்டிக் ஸ்டடீஸ்க்கு பயன்படுத்துகிறாங்க. அவர் ரொம்ப ஐடென்டிஃபிகேஷனாகவும் நெருக்கமாக தொடர்புடைய பிளான்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. They closely related species and even in some cases for high level classitic analysis. ரொம்ப அதிகமான அனலிட்டிக்கல் ரீஜனுக்கு இந்த ஜெனட்டிக்கல் கேரக்டரை பயன்படுத்துகிறோம். அதோட ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்ச விதங்கள் வேறு. அதனால தான் நமக்கு RAPD, அதுக்கப்புறம் RFLP, அப்புறம் AFLP இதெல்லாம் வந்து டிஎன்ஏவோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நேம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான கேரக்டரை ரிசம்பிள் பண்ணும். இப்போ வந்து ரேண்டம் ஆம்பிளிஃபைடு பாலிமார்பிக் RAPD அப்படின்றது தேர் ஆர் ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ. இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இட் இஸ் சிந்தசிஸ் இன் ஏ ஆனுவல் மெனி மோர் பிளான்ட். இட் இஸ் ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். டிஎன்ஏ அப்படிங்கிறது டபுள் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கும். இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருந்தாலும் இது அதுதான் ரீகாமினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காமிச்சோம் ரீகாமினன்ட் டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ இருக்குது, அப்புறம் அதே மாதிரி இந்த டிஎன்ஏ இருக்காங்க. இந்த 2 டிஎன்ஏ இருக்குது. 2யும் கம்பைன் பண்ணுறோம். கம்பைன் பண்ணும்போது நமக்கு 2 வடிவங்களில் கிடைக்குது. கிடைக்கும்போது இந்த ரெண்டு காம்பினேஷன் தான் RDNAன்னு சொல்கிறோம். திஸ் இஸ் ஏ அனாலிட்டிக்கல் குரூப். அப்போ இந்த டிஎன்ஏ RDNAன்னு சொல்லும். இட் இஸ் ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இட் இஸ் ஏ காம்ப்ளிமெண்ட்ரி ரீஜியன். காம்ப்ளிமெண்ட்ரினா ஒன்றுக்கொன்று இணையாக செல்லும், வரிசையாக இருக்கும். இஃப் அனதர் காம்ப்ளிமெண்ட்ரி சைட் மற்ற பகுதிகளில் த ஆப்போசிட் டிஎன்ஏ ஸ்டாண்ட். டிஎன்ஏங்கிறது டபுள் ஸ்டாண்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதான் இது வந்து ஒரு ஸ்டாண்ட், அதே மாதிரி இன்னொரு ஸ்டாண்ட் இருக்கும். இது ஒரு ஸ்டாண்ட். திஸ் இஸ் ஏ டபுள் ஸ்டாண்ட்.
இப்போ டபுள் ஸ்டாண்டர்டில் இந்த இது வந்து 5' to 3' எண்ட் ஆகும். இதுவும் அப்படி தான் 5' to 3', இது 3' to 5' இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து இங்கே 5 to 3 கம்ப்ளீட் ஆச்சு, இங்கே 3 to 5 கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இப்படி இருக்கும். இதுதான் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். So the various isolation of double stranded complementary region located in various of isolated DNA. If another complementary sites மற்ற பகுதிகளில் opposite DNA strand is distance is not too great within a limit of PCR. PCRங்கிறது polymerase chain reaction, all enzyme to synthesis of all gene to synthesis of some kind of the enzyme. It is a nucleotide gene அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஜீனும் ஒரு கண்டிப்பாக ஒரு என்சைமை சிந்தசிஸ் பண்ணும். பல ஜீன் சிந்தசிஸ் பண்ணாலும் இதுக்கு பேர் பாலி நியூக்ளியோடைடுன்னு சொல்லுவோம். அப்போ பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷனா பல ஜீன்களை பல புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணக்கூடிய ஜீன்களை இது வந்து ஒரே டுகெதர் யூனிட்டாக ஒரே இடத்துலையே வச்சுருக்கும். அந்த டுகெதர் யூனிட்டை தான் நம்ம பிசிஆர் பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன்னு சொல்லுவோம். ஆர்ஏபிடி அப்படிங்கிறது மைக்ரோ சேட்டலைட்டு. வேறு எங்கே பயன்படுது அப்படின்னா மைக்ரோ சேட்டலைட்டுக்கும் ஒரு ஸ்பீசஸ்க்கும் இன்னொரு ஸ்பீசஸ்க்கும் இடையே உள்ள ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் ஜெனட்டிக்கல் ஸ்டடீஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் பயன்படுது. between the two different kind of closely related species and the different kind of species அது எல்லாத்துக்கும் பயன்படும். RAPD analyze the major disadvantages. அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இது என்ன வேரியேஷன் என்ன அப்படின்னா இது வந்து ரொம்ப டஃப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸ் ரிசல்ட் இஸ் ரெப்ளிகேட் தின் ஹோமோலாஜி ஆஃப் சிமிலாரிட்டிஸ். இது வந்து ஒரு பிளான்ட்டுக்கு ஸ்பீசஸ்க்கு இடையே உள்ள வேரியேஷனையும் அதோட ஸ்ட்ரக்சர் சிமிலாரிட்டியும் காட்டுறதுல ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். ஏன்னா அது சம் கைண்ட் ஆஃப் த ஸ்பீசஸ் வந்து ஜீன் நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய ஜீனும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து வேறு மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். ஸோ டிஎன்ஏங்கிறது ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்ம மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கக்கூடிய ஜீன் வந்து வேரி ஆகும். அதில் இருக்கக்கூடிய குரோமோசோம் அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ வேரி ஆகும். ஸோ அப்போ வந்து இது ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து கொஞ்சம் டஃப்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு ஆர்ஏபிடி தொடர்ந்து டிவைட் ஆகிட்டு இருக்கோன்னு. ஆர்ஏபிடி அப்படின்றது நம்ம 2 பிளான்ட்டை இருக்கக்கூடிய டிஎன்ஏவை கட் பண்ணிக்கிறோம் வித் த ஹெல்ப் ஆஃப் த என்சைம், ஜாயின் பண்ணுறோம் அதுவும் வித் த ஹெல்ப் ஆஃப் என்சைம். அதுக்கப்புறம் 2ஐயும் பேஸ்ட் பண்ணுறோம். அந்த பேஸ்ட் பண்ணும்போது வரக்கூடிய டிஎன்ஏ தான் ரீகாமினன்ட் டிஎன்ஏன்னு சொல்லுவோம். இந்த நியூலி ரீகாமினன்ட் டிஎன்ஏ மல்டிப்ளிகேஷன் ஆகும், மோர் நம்பர் ஆஃப் ஸ்பீசஸ் வந்து உருவாகிட்டே இருக்கும். இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் ஆர்ஏபிடி அப்படின்னு சொல்லுவோம். ஆர்ஏபிடி அப்படின்றது தொடரற்ற பெருக்க பல்வடையுடைய டிஎன்ஏ அப்படின்னு அர்த்தம். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மாலிகுலர் டாக்ஸானமி, அதாவது மூலக்கூறு வகைப்பாட்டோட முக்கியத்துவம் என்ன? இட் ஹெல்ப் டு ஐடென்டிஃபை வெரி லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீசஸ். இது ஏகப்பட்ட பிளான்ட்டு அனிமல்ஸு எல்லாத்துலேயும் அதோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக பயன்படுத்துகிறோம். தென் இது வந்து டு கன்சர்வ் த மாலிகுலர் சீக்வன்ஸ், இது ரொம்ப நல்லா சேவ் பண்ணி கன்சர்வ் பண்ணி பாதுகாக்கப்பட்ட ஒரு மாலிகுலர் ஜெனட்டிக்ஸை ஐடென்டிஃபை பண்ணி தரத்துக்கு பயன்படும். தென் யூஸிங் டிஎன்ஏ டேட்டா, டிஎன்ஏவோட டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணி வைப்போம். டேட்டா கலெக்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு பயோடைவர்சிட்டி இந்த வேர்ல்டு லெவலில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கக்கூடிய எல்லா பிளான்ட்டை பற்றின டீட்டெயில்ஸும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதில் மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் டாக்ஸானமியில். தென் டிஎன்ஏ டாக்ஸானமி அப்படின்றது ஒரு இட் இஸ் ஏ இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் ஃபைட்டோஜியோகிராஃபி அப்படின்றது ஃபைட்டோனா பிளான்ட்டு, ஜியோகிராஃபி அப்படின்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய பிளான்ட்டு விச் அல்டிமேட்லி ஹெல்ப் டு ஜீனோம். இது வந்து ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஜீனை பற்றின ஐடென்டிஃபிகேஷன் கண்டறியவும் இது பயன்படுது. ஸோ இதனால் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டால் வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் ஏ ஃப்ளாரா ரீஜியன் மீன் இட் ப்ரெசன்ட் த ரீஜன் ஆஃப் ஸ்பீசியஸ் ஒன்லி பிளான்ட் ஸ்பீசஸ். ஒரு ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அல்லது ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆல் பிளான்ட் ஸ்பீசஸ் தான் நம்ம ஃப்ளாரா ரீஜன்னு சொல்லுவோம். ஸோ அது மூலமாக மேப் டிஸ்டன்ஸ் பண்ணுறதுக்கு மேப் போடுறதுக்கு பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் ஒன் டிஎன்ஏ பேஸ்டு மாலிகுலார் மார்க்கர்ஸ். இது வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி மார்க்கர்னால் எதுக்கு பயன்படுத்துகிறோம்? இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம். அப்போ டிஎன்ஏ பேஸ்டு மாலிகுலார் மார்க்கர்ஸ் மூலக்கூறுகளை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறது. இட் த மாலிகுலார் ப்ரோப் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் மைனூட் ஸ்ட்ரக்சர். நமக்கு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணோம்ல, இட் இஸ் எ ப்ரோப்ஸ்.
have also been developed under the branch and molecular systematic. மூலக்கூறுகளை பற்றின டீட்டெயில் கலெக்ட் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் அதோட வரிசைப்பாடு சிஸ்டமேட்டிக்காக அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது பயன்படுது. இட் ஹெல்ப் டு ஐடென்டிஃபை வெரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிளான்ட் ஸ்பீசஸ். தி கலெக்ஷன் ஆஃப் த டேட்டா இட் இஸ் பேஸ்ட் அப்பான் த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் அண்ட் சம் கைண்ட் ஆஃப் த region and some kind of the places, all phytographical plant, it ultimate the help of biodiversity map, genome map. And the DNA based molecular markers, it used in a small molecular called probes, all developed into classification of systematic molecular systematic வந்து கிளாசிஃபிகேஷனுக்காக பயன்படுத்துகிறோம். அதே பேஸ்ட் அப்பான் the new modern trend there are DNA barcoding. most of all the barcoding நம்ம அதிக அளவு கடைகளில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், ஸ்கேன் பண்ணுவோம். ஸோ அந்த டிஎன்ஏ பார்கோடிங்கை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.